Hi dear Sagos, this is Karthika. இது October 28th Tuesday. இது ஒரு மிட் மார்னிங் மினி vlogனு சொல்லலாம். தம்பியை ஸ்கூலுக்கு கீழே விட்டுட்டு எங்க அம்மா கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் மேலே வந்திருக்கேன். முதல்ல வந்ததும் பால் காய்ச்சிடுறேன். ஏன்னா இது மாட்டு பால், அதனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் காய்ச்சணும், கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்படிங்கிறதுனால முதல் வேலையை அதை செய்துடுறேன். ஏன் அப்படின்னா நான் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதில்ல. ஜென்ரலாகவே நான் வந்து டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கவே மாட்டேன். தம்பிக்கு பால் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பால் இப்போ பாஸ்ட் ஒரு 1 இயராக தான் வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் பிளாக்கி வெளிச்சிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு இருக்கோம். இந்த பாலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி அதிகம் கலக்காத நிஜமாவே மாட்டுப்பால். இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஸோ அம்மா கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் வெண்டைக்காய் கொடுத்துருந்தாங்க சைடிஷாக. ஸோ நான் காலையில் தம்பிக்காக கருப்பு சுண்டலை வச்சுருந்தேன் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்நாக்ஸ்க்கு. அதில் நான் நிறையாவே செஞ்சுருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சரி நம்மளும் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். வெறும் வெண்டைக்காய் கொடுத்துருந்தாங்களா, சரி தொட்டுக்க இருக்குது நம்ம மெயின் டிஷ் மட்டும் செஞ்சுக்கலான்னு வெஜிடபிள் சாதம் தான் செய்ய போகிறேன். அது கூடயே இந்த கல்லையும் போட்டு இது ஒரு கடல பிரியாணி மாதிரி இருக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, கடல பிரியாணி மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அப்படி தான் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து என்னோடய குக்கிங்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்படி தான் சமைக்கணும், அப்படி தான் சமைக்கணும்னு. வாய்க்கு வச்சா டேஸ்ட்டாக இருக்கணும், மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் ஜென்ரலாகவே தம்பிக்கு கொடுக்க போகிறேன் வெஜிடபிள் ரைஸ் இல்லை ஈவன் நான்வெஜ் பிரியாணியுமே செய்கிறேன்னா எந்த மசாலாஸும் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். ஒன்லி வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் மட்டும்தான். எந்த கரம் மசாலா, 65 பவுடர் இதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். என்னைக்காவது எனக்கு நான் மட்டும் சாப்பிட போகிறேன் அப்படின்னா மேபி நான் அதை சேர்த்துப்பேன். அது கூட மேபி தான், கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் மசாலாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு பிறகு நான் அடுப்பு தட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே சாப்பாடும் வெந்துடுச்சு. இறக்கிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் தம்பிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக கிளறி விடுறேன். ரொம்ப பண்ணினா உடஞ்சிடும் சாப்பாடு அப்படிங்கிறதுனால லைட்டாக கிளறி விட்டுட்டு எனக்கு காலையிலேருந்து வந்து இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை வாசிச்சுட்டு இதுக்கு பிறகு நான் குளிக்க போகிறேன். குளிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக நான் வெளியில் வந்தேன். எங்கள் அப்பா கால் பண்ணாங்க, தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் கீழே வான்னு சொல்லிட்டு. ஸோ நான் கீழே போய் கீழே கூட்டிகிட்டு வர போகிறேன் தம்பியை. கூடவே எங்கள் வீட்டில் இன்றைக்கி காரக்குழம்பு. என்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் காரக்குழம்பு சுத்தமாக பிடிக்காது. அதனால் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சமாக நான் வெஜிடபிள் சாதமும் அதாவது அந்த கடல பிரியாணியை கொடுத்துட்டு தாத்தாக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மேலே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.